ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ராசி பலனுடைய தொடர்ச்சி வீடியோ தான்ப்பா இது. இந்த வீடியோவில் அடுத்த ராசியான கடகம், சிம்மம், கன்னி இந்த ராசிகளுக்கான முழு பலன்களை தெரிஞ்சுக்கலாம்ப்பா. இது மாதிரி நல்ல பயனுள்ள பதிவுகள்லாம் நம்ம சேனலில் வர இருக்குப்பா. அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. கடகராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நினைத்ததே நடக்கும் மாதமாக தான்ப்பா இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 7ல் அமர்ந்து உச்சம் பெறுகிறாங்க. கேந்திர ஸ்தானங்களுடைய அதிபதி, திரிகோண ஸ்தானங்களோட அதிபதி உடைய ஆட்சியில் உச்சம் பெறும்போது ஜாதகர்கள் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுதுப்பா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 7ஆம் வீடான கேந்திரத்தில் உச்சம் பெறுவதனால இந்த ஜாதகருடைய மனம் வலிமை பெறுமாம். வாழ்க்கையில் எந்த சங்கடங்கள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக திறக்குமாம். அப்புறம் என்னப்பா, நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வேண்டியது தான். அப்புறம் காதல் விவகாரங்களில் திருமணத்தில் போய் முடியுமாம். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்த கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் பொன்னான வாய்ப்புகளாக இருக்கிறது. அஷ்டமத்து சனி காலமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய பயணம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு மன உளைச்சல்கள் வந்து போகும்பா. குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால தடைகள்லாம் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வருது. அதனால் கணவரோ மனைவியோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் கொடுக்குறார். வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் புது வேலை கிடைக்கும் பொழுதுமே கொஞ்சம் கோபதாபங்களை எல்லாம் குறைத்து கொண்டால் நமக்கு வெற்றி தான். ஆக மொத்தம் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக அமைந்துருக்குதுப்பா. அடுத்த ராசியை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய நிலை பார்த்தா, பாக்கியஸ்தானத்தில் ராகு, 10ஆம் வீட்டில் செவ்வாய், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேது, 5ஆவது வீட்டில் புதன், 6ஆம் வீட்டில் சூரியன், 7ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன் 8ஆம் வீட்டில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கிறாரு. 10ஆம் வீட்டில் செவ்வாய் பயணம் செய்வதால் வேலை, தொழில், புதிய மாற்றங்கள் ஏற்படும். 10ஆவது வீட்டில் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் மேல் பரவுவதனால வேலையில் உற்சாகம் இருக்குமாம். புதிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமாம். 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டிற்கு சென்று உச்சமடைகிறாராம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்பா. வீட்டிலையும் சரி அலுவலகத்துலேயும் சரி அதிக வேலைப்பளு இந்த மாதம் நிறையவே இருக்குது. ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்கப்பா. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். நல்லாவே தேர்ச்சி பெறுவீங்க. சனிக்கிழமைகளில் அனுமானையும் விநாயகரையும் வழிபட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக மாறுமாம். வாழ்த்துக்கள்ப்பா. அடுத்து கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய நிலையை பார்த்தோம்னா, 8ஆம் ஸ்தானத்தில் ராகு, 9ஆம் வீட்டில் செவ்வாய், 2ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் புதன், 5ஆம் வீட்டில் சூரியன், 6ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன், 7ஆம் வீட்டில் குரு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது. இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனைகள் உண்டாக போகும் மாதம். ரொம்ப நாளாக மனக்கவலையாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறும் மாதமாம்ப்பா. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரப்போகுது உங்களுக்கு. குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுனால திருமண சுபயோகம் கூடி வரப்போகுது. அப்புறம் கடன் பிரச்சனை இருந்திருக்கும், அதுவுமே கொஞ்சம் தீரும். பொருளாதார நிலை உயரப்போகுது. சனியுடைய சூரியன் இணைகிறதுனால நீண்ட நாட்களாக முடியாத பிரச்சனை ஒன்று உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது.
கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்குமாம். நகை, ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் சேரும் மாதமாம்ப்பா இந்த மாதம். படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்கிறது. சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் வீட்டிற்கு வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப் போகிறது. உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியமாக தான்ப்பா இருக்குது. இந்த மாதம் அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பொடி பொடியாக உதிர்ந்து போகுமாம். அடுத்த 3 ராசிகளுக்கான பலன்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.